பாஸ், கோல்டு ரேட்ல இப்போ ரொம்ப பயங்கரமா ஏறிட்டு இருக்கு. இன்னும் எவ்வளோ தூரம் ஏறும்? நம்ம எப்படி சேவ் பண்றது? தங்கம் 22 கேரட் 1 கிராம் பார்த்தீங்கன்னா 7,945 ரூபா இருக்குது. தங்கம் அப்படிங்கிறது உலக அளவில் ஒரு சேமிப்புக்கான ஒரு முக்கிய பொருளாக இருக்குது. இந்தியா, ஜப்பான், சைனா மற்றும் அமெரிக்கா, ஜெர்மனி, பிரான்ஸ் இந்த மாதிரி பல நாடுகள் தங்கத்தை குவிச்சுக்கிட்டே இருக்காங்க. 2015 1 கிராம் 2,900 ரூபாயா இருந்துச்சு. இதுவே நீங்க 2020 பார்த்தீங்கன்னா 5,950 ரூபாயா இருந்துச்சு. இன்னைக்கு கிராம் ரேட் பார்த்தீங்கன்னா 7,945 ரூபா இருக்கு. இந்த மொமெண்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா எவ்ரி 5 இயர்ஸ் கோல்டோட ரேட் டபுள் ஆகிட்டே இருக்கு. அப்ப 2025 நம்ம கோல்டோட ரேட் 12,000 ரூபாயை தாண்டி இருக்கணும். இப்போ அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. சரி, கோல்டை எப்படிலாம் வாங்கலாம்? நீங்க பிசிக்கலா கோல்டும் வாங்கலாம், பிளஸ் கோல்டு காயின்ஸை நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், டிஜிட்டல் கோல்டு வாங்கலாம், நீங்க கோல்டு பாண்டா வாங்கி வைக்கலாம், இதே கோல்டு இடிஎஃப்ஸா வாங்கி வைக்கலாம். இதுவே நீங்க ட்ரேடரா இருக்கீங்க அப்படின்னா எம்சிஎக்ஸ்ல கோல்டும் ட்ரேட் பண்ணலாம். கோல்டு பீஸ் அப்படின்னு எக்ஸ்சேஞ்சிலே ட்ரேட் ஆகுது. இது இடிஎஃப்னு சொல்லக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். நீங்க டைரக்டா உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க பிசிக்கல் கோல்டா வாங்குறத விட நீங்க இடிஎஃப் நீங்க வாங்கி வைக்க. இதுவே நீங்க பிசிக்கல் கோல்டா வாங்குறப்போ உங்களுக்கு மேக்கிங் சார்ஜ் இருக்கும், அதாவது செய்கூலி சேதாரம் இருக்கும். ஆனா நீங்க எக்ஸ்சேஞ்சில் கோல்டு இடிஎஃப் வாங்கி வைக்கிறப்போ அப்படி அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் நீங்க brokerage மட்டும் பே பண்ணா போதும். எப்ப நீங்க விற்க பிரியப்படுறீங்களோ அப்ப நீங்க சேல்ஸ் பண்ணிக்கலாம். இது ஹை லிக்விடிட்டியாவும் இருக்கும். எப்ப நினைச்சாலும் உங்களால கோல்டு இடிஎஃப் நீங்க ஆன்லைன்லயே செல் பண்ணி நீங்க பணமா மாத்திக்க முடியும். இதுவே டிஜிட்டல் கோல்டு அப்படின்னு இருக்கு. நீங்க டிஜிட்டல் கோல்ட்ல நீங்க ஒரு ஸ்மால் இன்வெஸ்டரா இருந்தா பண்ணலாம். ஏன்னா இது நாட் ரெகுலேட்டட். சில ஆப்ஸ்ல கோல்டு வாங்குறதுக்கான சில திட்டங்களை கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் போன்பே, பேடிஎம் போனீங்கன்னா கோல்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனா இது டிஜிட்டல் கோல்டு. நீங்க டிஜிட்டலா நீங்க அவங்கள நம்பி தான் வாங்குறீங்க. போன்பே, பேடிஎம் நம்பி தான் நீங்க கோல்டு வாங்குறீங்க. இது வாங்குறதுக்கு ஸ்டோரேஜ் சார்ஜ் நீங்க 5 இயர்ஸ்க்கு மேல வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் சார்ஜும் இருக்கும். பிளஸ் நீங்க சேல்ஸ் பண்றப்போ அந்த பிரைஸும் கம்மியா இருக்கும். நீங்க ரெகுலேட்டடா போகணும் அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் சோவரிஜன் கோல்ட் பாண்ட் போய்க்கலாம். இல்லைன்னா கோல்டு இடிஎஃப் போறது இன்னும் சிறந்ததா இருக்கும். நாளுக்கு நாள் கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால ஒரு கோல்டோட சேமிப்பை நீங்க இப்பவே தொடங்குறது உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ளதா இருக்கும்.